சிலருக்கு சாப்பாடு செஞ்ச உடனே சாப்பிட்றதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு சாப்பாடு வந்து இருக்க பிடிக்கும். அதாவது ராத்திரி வரைக்கும் அந்த சாப்பாடு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி அந்த சாப்பாடு வேறு நல்ல ருசியாக இருக்கும். இது எந்த மாதிரியான சாப்பாட்டுக்கு பொருந்தும் அப்படின்னா, தேங்காய் சோறு, பிரியாணி இதுக்கெல்லாம் தான் பொருந்தும், மற்றதுக்கெல்லாம் பொருந்தாது. எல்லா நாளும் தான் வாய்க்கு வக்கனையாக நல்ல விதமாக தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அந்த சண்டே அன்றைக்கும் எதுக்கு ஸ்பெஷலாக கறியெல்லாம் வாங்கி இல்லை மீனெல்லாம் வாங்கி எதுக்கு சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு குத்து கூடுதலாக அரிசியை போட்டு பொங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாளும் அதையே அவிச்சு வச்சு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டுடலாம். இதனால தான் சண்டேவுமே வந்து சளைக்காமல் பொங்கி போட்டுருது. இது நம்ம ஒன்று நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, அன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துட்டுனா போதும். மற்ற நாள்லாம் டப்பாவில் கொண்டு போய் சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிடுங்களா, அன்றைக்கி தட்டில் வச்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்ருவாங்க. அப்போ தோணும், ஐயோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், வெளியிலேயே வாங்கி கொடுத்துருக்கலாம்னு.